லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் ஓகேங்களா, சுவாமி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். ஒரு மெயினான ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்கு ஓகேங்களா, நம்ம டவுன் ஹால் மணிக்கு உண்டு சரிங்களா. ஹாய் மீடியம் மகளே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிடுறாங்க ஓகேங்களா. நம்ம மக்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்ல சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஓகேங்களா. இவன தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சை ஓகேங்களா, அந்த சை டைப்புங்கிறது இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்களுக்கு போகவும் மாட்டாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களை ரசிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரசிக்கிற திறமை இருக்கும், ஆனாலும் சில இடங்கள் அவங்க ரசிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல சில பேர் நிறைய பேர் நின்று இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலாமா வேணாமா அப்படிங்கிற சை இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியே வரதுக்காக தான் இந்த வீடியோ இருக்க போதுங்க. எனக்கும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்குங்க, அது வந்து எப்பவுமே ஒரு சின்ன வயசுல இருந்து இருக்கிறதா. இந்த தாழ்வு மனப்பான்மையை நான் போக்குறதுக்காக நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப இருக்கிற ஸ்பாட் பாத்தீங்கன்னா உக்கடம் ஓகேங்களா, கோயம்புத்தூர் உக்கடத்துல இருக்கும். இந்த உக்கடத்துல இருந்து அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து போறோம் ஓகேங்களா. அதுவும் நம்ம மக்களுக்குள்ள மக்களா கலந்து என்னோட தாழ்வு மனப்பான்மையை நான் வந்து போக்குறதுக்காக இந்த ஸ்டெப் எடுக்க போறேன். இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் அந்த சைடுல இருந்து நீங்களும் வெளியே வருவீங்க நான் நம்புறேன். சரி வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு புது பாலம் இருக்கு சரிங்களா. அந்த புது பாலத்துல இருந்து நம்ம அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம் இந்த விளாக. இந்த விளாக் எப்படி வரும் எப்படிலாம் வரப்போகுதுன்னு தெரியல, ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அப்படியே போயிட்டு இருக்கோம். டியர் மக்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான 3 டெம்பிள் இருக்கு ஓகேங்களா. அந்த டெம்பிள் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்பவே அழகான டெம்பிள் சொல்லலாம். எப்படின்னா நரசிம்ம கோவில் ஓகேங்களா, நரசிம்ம கோவில் இருக்கு, அப்புறம் பள்ளிவாசல் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஒன்று கட்டியிருக்காங்க. அங்கெல்லாம் அலோடு இருக்கான்னு தெரியல, நம்ம அங்கே போய் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கோயம்புத்தூரோட உக்கரத்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. எனக்கே ஒரு புது அனுபவமாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம உக்கர பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஓகே, நம்ம அப்படியே போவோம். போயிட்டு நம்ம அந்த நரசிம்ம கோயில்கிட்ட போயிட்டு அந்த கோவிலை நான் உங்களுக்காக நான் காட்டுறேன் ஓகேவா. நம்மளுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் கடை இருக்கு ஓகேங்களா. முடிஞ்சா நம்ம அந்த கடைக்கு போய் பார்ப்போம். 10 ரூபாய் கடை இருக்கு, போர்டு வந்து புதுசாக வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், போர்டு வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குன்னு சொல்லலாம். டியர் மக்களே, வந்து பார்த்தீங்கன்னா என் கூட எப்படி சொல்றது, ஒரு தம்பின்னு சொல்லலாம். என் தம்பி தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, என்னை வந்து வளர்ச்சி எடுத்துட்டு இருக்காரு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீரகுமார் ஓகேங்களா. எனக்கு வந்து எப்படி சொல்றது, சின்ன வயசுலேருந்து அந்த பையனை தெரியும், இருந்தாலும் எனக்காக அண்ணா நானும் வரேன் அப்படின்னு என் கூட வந்திருக்காரு. சரி, நம்ம அப்படியே கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்ம கோவில் ஓகேங்களா. நம்ம நரசிம்ம கோவில் போவோம். அந்த சந்தை இருக்கு இல்லையா, சந்தை டைம்ல சந்தைக்கு போற காய்கறி சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே ஏற்றுமதி எல்லாம் பண்ணுவாங்க, இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம். ஸோ மார்னிங் டைம் ஒரு டைம் இங்கே வருவோம், வந்தோம்னா நான் உங்களுக்கு இந்த இடத்த நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஓகேங்களா. டியர் மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா, ஆனாலும் ஏன் நட சாத்திருக்குன்னு தெரியலையே. நட திறந்திருந்தாலும் உள்ளே வந்து அலோடு கிடையாது ஓகேங்களா. நம்ம வந்து அதை கேட்டு தான் உள்ளே போயிருக்கணும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்திருக்கிற பிளேஸ் நரசிம்ம கோவில் வந்தாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் ஓகேங்களா, சுவாமி. நான் இந்த கோவிலோட சில டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. இந்த நரசிம்ம கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரதிஷ்டை பெற்ற ஒரு கோவில் சொல்லலாம். ரொம்பவுமே அழகான ஒரு கோவில் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஓகேங்களா, அந்த டைமில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி அந்த இடத்துல பூஜைலாம் பண்ணுவாங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை ஏன் நட சாத்திருக்காங்கன்னு தெரியல, இன்னும் புரிய மாட்டேங்குது. நம்ம கோயிலுக்கு போகணும்னா இங்கேயே கீழேலாம் எல்லாமே இருக்கும், பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஏன் நட சாத்தி இருக்கு இல்லை இருக்கலாம், ஒரு ஈவினிங் டைமில் ஓப்பன் பண்ணுவாங்களோ என்னமோ. க்ரௌடில் நான் பாட்டு கேமரா பார்த்து போயிட்டே இருக்கேன். இடமெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா, கிராஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. டியர் மக்களே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. மொபைல்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். கோயம்புத்தூரில் ஒரு மெயின் பிளேஸ்ன்னு சொல்லலாம் இந்த உக்கரம். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இருக்கு மக்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் வந்தாச்சு, எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வந்துருப்போம்ல, 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா. இடம் மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாப்பிட புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பூர்வீகாவெல்லாம் இருக்குது, கோவில் பூர்வீகா. பல வருடங்களா அந்த ஒரு கோவில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது, பல வருடங்களா. டே வண்டி வந்து கொஞ்சம் சொல்கிறா, நான் ஒரு வண்டிக்கார அப்படி தூக்கிட்டு போகிறேன். நான் பாட்டுக்கு எப்படி சொல்கிறது, உணர்ச்சியப்பட்டு பேசி போயிட்டே இருக்கேன். இவனும் என் பக்கத்தில் வந்துட்டே இருக்கா, சொல்லவும் மாட்டேன். நான் வண்டிக்கார அப்படி தூக்கிட்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது, கொண்டு வேற எங்கேயும் இறக்கி விட்டுருவாங்க கோயம்புத்தூர் தாண்டி. ஸோ ஃபுல்லாகவே ட்ரெஸ் கடை தான், பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், எல்லாமே ட்ரெஸ் கடை தான் அதிகமாகவே இருக்குது.
மெயினா போத்தீஸ் ஓகேங்களா. போத்தீஸ் கிட்டே வந்தாச்சு, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போத்தீஸ் கிட்டே வந்தாச்சு. நமக்கு தெரியும் போட்டோவா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனுங்களா ஒரு பாய் சொல்றாங்க. நான் சேனல் பேர் என்னையா சொல்றேன், என்னையா சொல்ற சேனல், யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, அது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனுங்க. சரி, நான் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிடுவேன். ஒரு வழியா 1 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு போத்தீஸ். நம்மளுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா போத்தீஸ் இருக்கு. அப்படியே நம்ம இந்த உள்ள போவோம். அதிகமா பாத்தீங்கன்னா இங்க ஜுவல் கடை நிறைய இருக்குங்க. ஃபுல்லாவே வெள்ளி, ஃபுல்லாவே இங்க ஜுவல்ஸ் கடை நிறைய இருக்கு, ட்ரெஸ் கடை நிறைய இருக்கு. அவங்க நேம் சொல்லிடுங்க. என் பேர் சொல்றேன், சொல்லுங்க. என் பேர் நசீர். நசீர், ஓகே. எனக்கு பேர் மந்திரவாதி. மந்திரவாதியா? யார் வச்சது? இங்க ஒரு ஆள் வச்சிருக்கேன். நீங்க மந்திரவாதி சொன்னீங்களா, ஏதாவது மேஜிக் ஏதாவது பண்ணி காட்டுவீங்களா எங்களுக்காக, நம்ம மக்களுக்காக? ஏதாவது மேஜிக் ஏதாவது தெரியுமா? இது வந்து என் கடையோட கார்டு. இத மறைய வைக்க போறேன் பாரு. ஓகே, கார்டை மறைய வைக்க போறாங்க. பாத்துக்கிட்டியா? சூப்பர், காண மறைச்சிட்டாங்க. சூப்பர், தேங்க்ஸ். நான் போயிட்டு வரோம். அழகான ஒரு மேஜிக் மேன். ஓகேங்களா, என்னையா சொல்றேன் அண்ணன் ஒருத்தர். சரிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் மறக்காம. என்னையா சொல்றேன் அடிச்சுன்னா வந்துடும். ஓகேங்களா, சரி, நாங்கள் அப்படியே கவர் பண்ணிட்டு அப்படியே வரோம். பள்ளிவாசலை பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து நான் பயந்துட்டேன். ஓகேங்களா, பயந்து காய்ச்சல் வந்திருக்கு. இந்த இடத்துக்கு அதிகமாக வந்து தாயத்து கட்டிவிடுவாங்க. அது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான தாயத்துன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாயத்து வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சுன்னா, பயம் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு வந்து அவங்க ப்ரே பண்ணி ஒரு தாயத்தை கட்டிவிடுவாங்க. அது ஒரு செமையான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அது கட்டுறது மூலமா அந்த பவர், எப்படி சொல்றது, நான் அந்த பவர்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்களா. ஓகேங்களா, இது ஒரு பள்ளிவாசல். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம கோயில் பார்த்தாச்சு, பள்ளிவாசல் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம போகிறது எங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை நான் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன் வாங்க. இதை பாருங்க, பள்ளிவாசல் இருக்குது. ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தான். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா பொருளுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, தீபாவளிக்கு தான் உங்களுக்கு வந்து பட்டாசுலாம் கிடைக்கும். ஓகேங்களா, சில இடங்கள்ல ரெகுலராக பட்டாசு கடையெல்லாம் இங்கே இருக்கு. எப்போ வேணால் நம்ம வாங்கிக்கலாம் பட்டாசுலாம். இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். ஃபுல்லாகவே எல்லாமே கிடைக்கும். மல்லிகை பொருட்கள்ல இருந்து ஃபேன்சி பொருட்கள் வரைக்கும் உள்ளக்குள்ள எல்லாமே கிடைக்கும். ஃபுல்லாகவே மளிகை ஸ்டோர் தான். நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த சர்ச்சுக்கெல்லாம் போகணும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோவில் நினைக்கிறேன். இது ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கேன். முருகன் கோவில் தான் நினைக்கிறேன். முருகன் கோவிலா அம்மன் கோவிலான்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். கோவில் வந்தாச்சு. கோவில் செவ்வாய்க்கிழமை இங்கேயும் நட சாத்துறாங்க. கரெக்டாக வர டைமில் நட சாத்துறாங்க. சரி, ஓகே, இருந்தாலும் பே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியே போவோம். சரிங்களா, ஃபுல்லாகவே கூட வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான். என்னது இது? தியாகி குமரன் மார்க்கெட். ஓகே, சொல்லிருங்கண்ணா, நீங்கள் சொல்லிருங்க என்ன மார்க்கெட்னா. தம்பி வந்து தியாகி குமரன் மார்க்கெட் வந்திருக்கு. அப்படியே அதாவது மார்க்கெட் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்து மார்க்கெட் வியாபாரம் பார்க்க வரல. நம்ம வந்து நீங்க வேற அப்படின்னா எல்லா கடையும் ஒவ்வொருத்தையும் கேட்கணும். நம்ம வந்து எப்படின்னா பிளாக் மாதிரி வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூரோட ஸ்பெஷல்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சர்வீஸ் பார்க்கணும். சர்வீஸ் இருக்காரா? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பேர் சொல்லிட்டீங்களா? தியாகி குமரன் மார்க்கெட். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோ பாத்துருக்கோம். ஆனா நீங்க சொல்லுங்க, உங்க நேம் சொல்லிருங்க மக்கள்கிட்ட. நம்ம சேனல் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னையா சொல்ற சேனல். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்னையா சொல்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, சரி. ஆனா எத்தனை வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இங்கெல்லாம் என்னென்ன ஐட்டம் கிடைக்கும்? அப்படியா? சரி, என்னெல்லாம் கிடைக்கும்னா சொல்லிருங்க. ஒரு வந்தீங்கன்னா மிளகா, மல்லி. ஓகே, இதெல்லாம் இங்க வந்தோம்னா எல்லா ஃபேன்சி ஐட்டம்ல இருந்து ஆயில் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மக்கள், அதாவது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்களா இருக்கட்டும், கோயம்புத்தூருக்கு வரப்போற மக்களா இருக்கட்டும், ஓகேங்களா, புதுசா வந்தா கூட நீங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டார் பேரு எனக்கு டக்குன்னு வரல, அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். குறிப்பா நம்ம சதீஷனாவோட கடைக்கு வாங்க. சரிங்களா, பாருங்க. சரி, ஓகே, சரி, அப்படியே போயிட்டு வரோம். விடிஞ்சிரும், மழை வந்துரும். ஏன் கோயம்புத்தூர்காரமா தெரியலங்கிறீங்க? எல்லாருமே அதிகமா பாத்தீங்கன்னா என்ன இந்திக்கார மாதிரி நினைச்சுக்கிறாங்கண்ணா. பரவாயில்ல, நீங்களும் மதுரை திருநெல்வேலி சொல்லிருக்கீங்க. சரிங்களா, நானும் பஸ்ல ஏறணும் வச்சுங்களேன். பையா இல்ல பையாங்கிறாங்க. பையா எங்க போகணும் பையா அப்படிங்கிறாங்க. நான் தமிழ்கார தானே, ஏன்னா இப்படி பாசுறேன்னா அந்த ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங்க பார்த்துட்டு அப்படி கண்டுபிடிச்சிடுறேன். ஏதோ சொல்லி நினைச்சுக்கிறாங்க. என்ன பண்ற, சினியாக்க நடிகர் ரோட்ல நடந்துருக்கு. ஆமா, சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்களா, தேங்க்ஸ். சாப்பிடுறேக்கா நான் சாப்பிட ரெடி பண்ணி பாருங்க. அவளு இருக்கு. ஓகே, சரி, நான் சொல்லிடுறேன். இப்போ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இவங்க எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான்.
இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிட்டாங்க ஓகேங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் அப்படியே வரோம், சர்ச்சு போய் பாட்டு ஓகே. தேங்க்ஸ், பாய்ண்ணா. ஓகே, நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு வெளியே போவோம் சரிங்களா. வெளியே போயிட்டு நம்ம அந்த சர்ச்சை போய் கவர் பண்ணலாம். சர்ச்சை பார்த்துட்டு அப்பாடா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிச்சுங்க. ஒரு சையிலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டேன், ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நான் அப்படியே வெளியே வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா சில பேர் வந்து யார் ராணின்னு கேட்டாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ரொம்பவே அழகா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, எனக்கு அப்படியே மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு சரி எப்படி சொல்கிறது, மனசு அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, அடுத்து வர வர அப்படியே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. அதனால என்னோட சை இதுலேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 100% என்னோட தாழ்வு மனப்பான்மை போய்விட்டது. உனக்கு போயிடுச்சு? உண்மையை சொல்லு. ஓகே, என் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா கூட வந்ததுனால அவனுக்கும் அந்த சை டைப்லேருந்து நான் வெளியே வந்துட்டான். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, அதுக்கப்புறம் சை டைப்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். டியர் மக்களே, தம்பி வண்டிக்கு வெளியே விடு. டியர் மக்களே, நீங்களும் ஓகேங்களா சில இடங்களுக்கு போங்க, சையாகாமல் போங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட், உங்களோட நம்பிக்கைக்கு உங்களோட கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போங்க ஓகேங்களா. அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது. அதுக்காக தான் இந்த விளாக். சரி ஓகே, நம்ம இப்போ இருந்து இந்த ரோட்டை பிடிச்சாச்சு. நம்மளோட ஏம் என்னன்னா ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றலாம் அப்படின்ட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம சுற்றிட்டோம்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டுக்குள்ளே சுற்றி அப்படியே வந்தாச்சு. பள்ளிவாசல் பார்த்தாச்சு சரிங்களா. நம்ம போய் சர்ச்சு பார்க்கலாம். அந்த சர்ச்சுக்கிட்ட போயிட்டு டான்ஸ் வீடியோவை பார்ப்போம் வாங்க. கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. அந்த கோவிலையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்தோம் அப்படின்னா நம்மளோட சை டைப்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான், தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வர்றதுக்கு தான். அது எப்படியோ ஒரு 100% ஓகேங்களா. ஒரு 100% அதில் முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கேன். வண்டி வந்துருக்கு, பின்னாடி பார்த்து வா. ஓகே, நம்ம அப்படியே நம்ம கோணியம்மன் கோவிலை போய் பார்த்துட்டு அந்த சர்ச்சையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம பஸ் ஏறலாம் சரிங்களா. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புக் ஷாப் ஓகேங்களா. புக்ஸ் எல்லாம் இங்கே அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற கைடுலேருந்து பழைய புக்ஸு கைடு எல்லாமே நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஆக்சுவலாக இந்த vlog எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை அந்த சை டைப்லேருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணோம். நான் வந்து 100% சொல்லலாம், ஓரளவுக்கு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லலாம். நல்லா இருந்தது ஓகேங்களா. ஒரு க்ரௌடுக்குள்ளே அப்படியே போய் நம்ம மக்களாக போய் எடுத்ததெல்லாம் சூப்பராக இருந்தது. ஏன் மக்களே, நீங்களும் ஒரு போல்டான, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான பர்சனா இல்லை கொஞ்சம் சை டைப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டியர் மக்களே, கோயம்புத்தூரில் ஸ்பெஷலான ஒரு இடம் இங்கே பாருங்க, மணிக்கூண்டு ஓகேங்களா. நம்ம டவுன் ஹால் மணிக்கூண்டு சரிங்களா. இந்த வால் கிளாக் இருக்கு இல்லையா, அந்த வால் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அது என்ன இடம் தெரியல, நான் உங்களுக்கு அதை கேட்டு சொல்கிறேன் சரிங்களா. ஆனால் இதான் நம்மளோட டவுன் ஹால் மணிக்கூண்டு ஓகேங்களா. டவுன் ஹால் மணிக்கூண்டு வந்தாச்சு. ஒரு மெயின் ஏரியான்னு சொல்லலாம் டவுன் ஹால் மணிக்கூண்டு. ஓகே, நம்ம வந்து அப்படியே இந்த ரோடை கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோணியம்மன் கோவில் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான தேர் திருவிழா நடக்கும் ஓகேங்களா. கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா அப்படிங்கும்போது இந்த மணிக்கூண்டு ஸ்டாப் எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த தேரை வந்து அழகாக தேரை கொண்டு அந்த பவுனி போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் கோணியம்மன் கோவில் ஓகேங்களா. நம்ம பக்கத்தில் போகலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன் ஹால் மணிக்கூண்டு இருக்குது. யாரெல்லாம் கோயம்புத்தூருக்கு டவுன் ஹால் மணிக்கூண்டுலாம் வந்திருக்கீங்க, கோணியம்மன் கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே மக்களே, நம்ம கோணியம்மன் கோவில் இதுதான் வந்தாச்சு. ஆனால் இதில் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் ஏன் நட சாத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட திருவிழா, அதாவது திருவிழா வரும்போது தேர் பவனிலாம் செமையாகவே இருக்கும் ஓகேங்களா. நட சாத்தியிருக்காங்க. ஒருவேளை இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு தெரியல. நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மன் கோவிலுக்கு வாங்க, கோணியம்மன் கோவிலுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா. கோயம்புத்தூர் களக்கட்டுன்னு சொல்லலாம், அந்த லெவலுக்கு தேர் பவனி சூப்பராகவே இருக்கும். சரி ஓகே, நம்ம அப்படியே அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சை பார்த்துட்டு நம்மளோட விளாகை வந்து அப்படியே முடிக்கலாம். அப்படியே நம்ம டவுன் ஹால் மணிக்கூண்டோட நம்ம விளாகை முடிக்கலாம் ஓகேங்களா. இங்கே ஒரு தேட்டர் இருக்குது. தேட்டரோட பேர் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் தேட்டர் சரிங்களா. நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து இந்த கர்நாடிக் தேட்டர் இருக்குது. இங்கே வந்து எந்த மாதிரிலாம் படம்லாம் ரிலீஸ் பண்ண வந்துறீங்களா, ஹாலிவுட் படம், அப்புறம் ஹிந்தி படங்கள், தமிழ் டப்பு, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த மாதிரி படங்கள்லாம் இங்கே அதிகமாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு மெயினான ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது ஓகேங்களா. இப்போ புதுசாக கட்டின சர்ச் சரிங்களா. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு இல்லை. ஏன்னா சொல்லப்போனால் எல்லாமே ப்ரே பண்ணாங்க மட்டும் உள்ளே போவாங்க போல். சரி ஓகே, நம்ம vlog வந்து இந்த இடத்துல நம்ம முடிக்க போகிறோம். இந்த சர்ச்சை தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இங்கே வந்து பெரிய சர்ச்சு, பிரம்மாண்டமான ஒரு சர்ச் இருக்குது. அப்படியே நம்ம கோணியம்மன் கோயில் நம்ம பார்த்தாச்சு. நம்ம அப்படியே டவுன் ஹால் மணிக்கூண்டுலேருந்து அப்படியே பஸ் ஏறலாம். ஓகே வாங்க வெளியே போகலாம். ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்திருக்கோம். இதில் என்னன்னா என்னோட கான்ஃபிடென்ட், எனக்கு அதிகமாக கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இன்னொன்று சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுங்களா, சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இல்லைங்க, பர்மிஷன் தரமாட்டாங்க எடுக்கிறதுக்கு. கோவை கர்நாடிக் தேட்ரு
கர்நாடிக் ஓகேங்களா தேட்டரு. ஏதோ பழைய படம் போட்டிருக்காங்க. என்ன படம்டா? பேட் பாய்ஸ் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்று ரைட் பண்ணு இல்லை செத்துப்போ அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இதாங்க புரிய மாட்டேங்குது. சில இடங்களில் ஏன் அலோடு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம கோயம்புத்தூரோட மண் வாசனை, நம்ம கோயம்புத்தூரோட பெருமையை வந்து நம்ம காட்ட போகிறோம் vlogல. ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் தர மாட்டாங்க சில இடங்களில். பர்மிஷனோட சில வீடியோ எடுக்கிறதும் நல்லது தான். அது அந்த ட்ரூவை நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய சொல்கிற பேர் ஓகேங்களா. சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சரிங்களா. ஓகே, உங்கள் பேருக்கா? உங்கள் பேர் சந்திரிகாங்களா? வாவ், ரொம்ப ஒரு அழகான பேர் சொல்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திரிகாங்கிற பேர் கேள்விப்படுறேன். ஓகே சந்திரிகா, போயிட்டு வரோம் சரிங்களா. பைக்கராக நிப்பாட்டி இருக்கோம். ஓகே, இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போனீங்கன்னா அதிகமாகவே ட்ரெஸ்ஸிங் கலெக்ஷன்லாம் அதிகமாகவே இருக்கு. இது பேர் என்ன தெரியலையே பேர். சாரி, கோயம்புத்தூர்ல சிட்டி பஜார்ன்ட்டு பேர் ஓகேங்களா. மணிக்குண்டு ஓகேங்களா. கோயம்புத்தூர்ல நம்ம டவுன் மணிக்குண்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இந்த சைடு பேக் சைடில் பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரி அங்கே ஒன்று இருக்கு சரிங்களா. நம்ம கோயம்புத்தூர்ல லைப்ரரி மாவட்ட நூலக ஆணைக்குழு கூட்டம் கட்டடம் சாரி ஒரு லைப்ரரி இருக்கு. வளைச்சு எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ என்னத்தை தான் எடுக்கிறான்னு தெரியல. சரி ஓகே, அவன் பேர் வீரகுமார். மறுபடியும் சொல்லிடுறேன். அவன் நல்லா பாடுவான். அப்படியே நேரத்தில் நிப்பாட்டி பாட வச்சு துண்டை போட்டுற வேண்டியதான். இப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே ஆட்டோல போய் மோதிடுவேன். அந்த மாதிரி ஒரு அக்காவை மீட் பண்ணியிருக்கோம். அக்கா அவங்க நேம் சொல்லிடுங்க நம்ம ஆடியன்ஸ். நேம் வந்து பவினையா. என் பேர் பவினையா. ஓகே, சரவணப்பட்டியில இருக்கிறேன். சரவணப்பட்டிங்களா? ஆமா. ஓகே ஓகே. சொந்த ஊர் சரவணப்பட்டிங்களா? சொந்த ஊர் வந்து கரூருங்க. இருக்கிறது வந்து சரவணப்பட்டி. வீடு வாடகை வீடு தான். ஆனா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு வீடு ஒரு சலுகை தர மாட்டாங்க. அதை தான் கொடுக்க மாட்டாங்கிறாங்களே. பல வருஷமாவே அதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஓகே சரிக்கா சரிக்கா. இப்போதான் ஒரு அக்காவை மீட் பண்ணிட்டு வந்தோம் சரிங்களா. நம்ம சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னையா சொல்ற சேனல் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம சரிங்களா. ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. போயிட்டு வரோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு வேற எங்கெங்கேயும் நடந்துட்டு இருக்கோம். நம்ம பஸ் அங்கே வரும், நம்ம வேற பக்கம் வந்துருக்கோம். சரி ஓகே, அப்படியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் ஓகேங்களா. 8 கிலோமீட்டர் ரவுண்டிங்ல நம்ம நடந்தாச்சு. இந்த vlog அப்படியே நம்ம முடிப்போம் சரிங்களா.